நம்ம இந்த மாதிரி நம்ம ஹெல்ப் பண்ணுறது தப்பு இல்லை. உண்மையான்னு தெரிஞ்சுக்கணுமா? உண்மைதான் சொல்லுங்க. அதான்ப்பா நான் ஆமாம் ஆமாம், கேட்டுருக்கோம். அதான் நான் கேட்டுட்டு நம்ம இருக்கேன். ஹெல்ப் பண்ணுறது தப்பு இல்லைம்மா, அது ஒரு டீட்டெயில் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா கரெக்டாக நாளைக்கு இருந்தால் தான் உன்னையும் யாரும் நாளைக்கு தவறாக நினைக்கக்கூடாதுல்ல. உன்னையும் தப்பாக நினைக்க மாட்டாங்க, எங்களையும் தப்பாக நினைக்க மாட்டாங்க. ஏன்னா இதை வச்சு நாங்கள் காசு சம்பாதிக்கிறோம்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ம், நாளைக்கு நம்ம பேரும் டேமேஜ் ஆகக்கூடாதுல்ல. ஆமாம், ஏன்னா நாங்கள் சொல்லி இந்த மாதிரி 50 பேர் போட்டாங்க, 100 பேர் போட்டாங்க, இதில் இந்த மாதிரி காசு இவங்க சம்பாதிக்கிறாங்க ஓ, அப்படின்னு எங்கள் இப்படி பேர் சொல்லக்கூடாது. இப்படிலாம் வர சம்பாதிக்கிறாங்க போது அப்படி தப்பாயிடல. அப்படின்னு எங்கள் பேர் வரக்கூடாது தப்பா. கரெக்டாக டீட்டெயில் கூட கரெக்டாக பண்ணுறோம். அவங்க கரெக்டான டீட்டெயில் கொடு. என் லைவ்ல முக்கியமாக என் லைவ்ல வரவங்களுக்கு, அண்ணா லைவ்ல வரவங்களுக்கு கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக சொல்கிறோம். சொல்லி ஏதாவது செய்கிறோம். எங்களால் முடிஞ்ச உதவி கண்டிப்பாக இது செய்யும். அவங்களால முடிஞ்சு 50, 100, 200 அவங்க என்ன விருப்பப்பட்டு கொடுக்குறாங்களோ வசூல் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் என்னென்ன தகவல் கரெக்டாக இருக்கணும். தகவல் கரெக்டாக இருக்கணும். அவங்க கேட்குற கொஸ்டின் கரெக்டாக நம்ம இருக்கணும். சொல்கிற தகவல் நீ அதே மாதிரி கரெக்டாக சொல்லணும் எல்லாத்தையும்.